கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நடிகை விஜயலட்சுமியை ஏமாற்றிய வழக்கு இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் பல கட்ட வாதங்கள் நடைபெற்றதாக கருத்து சொல்கிறாங்க. குறிப்பாக 84 நாட்களுக்குள்ள இந்த வழக்கில் என்ன தன்மை இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கூடுதலாக சீமானுக்கு எதிரான பல்வேறு கேள்விகள் கூட கேட்டிருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் கோர்ட்டில் என்ன நடந்தாங்க சார்? பொதுவாக நான் சிங்களவன் சீமானை குறித்து பேட்டி அளிக்க விரும்பவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்று கேட்டால் செத்த பாம்பை நான் அடிப்பவன் அல்ல. நாங்கள்லாம் சிங்கத்தின் குகைக்குள் சென்று அதன் பிடரியை உலுக்கியவர்கள் தான். இவனை மாதிரி விடுதலை புலியை பார்த்தேன், 28 ஆமக்கறி தண்டை சென்று பொய் பிராடு பித்தலாட்டங்கள் பேசக்கூடிய ஆட்கள் அல்ல. புலி பிரபாகரனோடு பழகியவர்கள், புலி பிரபாகரனுக்கு புலிக்குட்டியாக இருந்தவர்கள் தான் எங்களை போன்றவர்கள்லாம். அதனால் இந்த டூப் மாஸ்டர் சிங்களவன் சீமான் குறித்து இனிமேல் பேசக்கூடாது, எதிர்வினையாற்ற வேண்டும். மதுரையில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி காட்டினோம். சிங்களவன் சீமானுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த வரலாறை திரும்பி பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக உனக்கு கருப்பு கொடி காய்ச்சலும் பெரிய ஆளாக்க மாட்டான். எதிர்வினை எப்படி ஆற்றுவோம் திராவிட இயக்கத்தினர் என்பதை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும், புரிய வைப்போம். அதனால் பேட்டியே கொடுத்தாவனமா நானும் இந்த பேட்டியிலே வண்டி ஓட்ட தயாராக இல்லை. ஒன்று சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் இன்றைக்கு நீதிமன்றம் குறித்து கேள்வி கேட்டதால் சில விளக்கங்களை கொடுக்குறேன். இனிமேல் இந்த சிங்களவன் சீமான் குறித்து என்கிட்ட பேட்டியை எடுக்காதீங்க. ஏன்னா அவனை நான் அடிபட்ட பாம்பு கிடையாது, செத்து போன பாம்பு. இந்த செத்து போன பாம்பு போய் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. யாருமே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்கல. பிரதான கட்சியை ஜாமீன் தொகை வாங்க முடியாத வக்கத்தை பையன், வக்கட்டோர் வகையற்றோர் திகையற்றோர் திசையற்றோர் முச்சந்தில் முணங்கி கொண்டிருக்கிற ஒரு மூக்குரண்டி சீமானை போய் நான் பேசி எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் வரலாற்றை பின்னணியை எனக்கென்று ஒரு தகுதி இருப்பதை, என் தகுதியை நான் குறைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அதனால் தயவு செஞ்சு நெறியாளர் இனிமே ஏதாவது ஒரு சீமானை பற்றி செய்தி, நல்ல செய்தி வரும். அந்த நல்ல செய்தி வரும்போது மகிழ்ச்சியோட பேட்டி கொடுப்போம். அனுதினமும் பல்வேறு சர்ச்சைகள் நடக்கும்போது அதையும் பேசிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அவன் தினசரி பத்திரிகையில் வரணும், தொலைக்காட்சியில் பேசணும்னு நினைக்கிறான்ல, அதே தப்பு. அவனை எப்போ பேசிக்கலாம்னு கேட்டால், அதிமுக நிற்கல, பிரதான கட்சி நிற்கல, டெபாசிட்டை வாங்கிக்கணும்ல. அங்கேயே படுத்து கிடந்தான், அங்கேயே தூங்குனேன், அங்கேயே சுற்றுனேன், தெருவா போனேன், வீடு வீடாக போனேன், காலில் விழுந்தேன், கையில் விழுந்தேன். டெப்பு வாங்க வைக்கலாத வேலை போய் அவன் ஒரு தலைவன், அவன் இந்த நாட்டுக்கு அது பிரபாகரனை பார்த்து ஒரு டூப்பு, எல்லாம் டூப் ஆயிடுச்சு. அவன் செய்தி பூரா டூப். இன்னைக்கு உலகம் முழுவதும் தெரிஞ்சு போச்சு டூப் மாஸ்டர் அப்படின்ட்டு. இந்த டூப் மாஸ்டருக்கு சரியான தண்டனையை திராவிட மாடல் அரசு சட்ட ரீதியாக கொடுங்க. அவனை பழிவாங்கும் நோக்கு நமக்கு வேணாம். இன்னும் சொல்கிறேன், பெரியாரை இழிவாக பேசிட்டான், அதனால் அவனை பழிவாங்கம்ன்றான் தேவையில்லை. அவன் மேலே இயற்கையாகவே அவன் சட்டத்துக்கு விரோதமாக பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டுள்ளதை கூட திராவிட மாடல் அரசும் காவல்துறையும் கண்டு காணாமல் இருக்கிறது என்பதால் வருத்தத்துக்குரியது. அவனை சில சாதிய சக்திகள், சில டிஜிபியாக இருந்தவங்க, கமிஷனராக இருந்தவங்க, சில அவனுக்கு சாதிய பின்புலத்தோடு அவனை காப்பாற்றுறதுக்கு பல்வேறு முயற்சி இல்லை. இப்பையும் அதிகார வர்க்கங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பையும் நீங்கள் 2-3 நாளாக பேட்டியை பாருங்கள். எங்கள் ஐயா ஸ்டாலின்வான், எங்கள் ஐயா என் தம்பி உதயநிதினுவான். ஏன்னு கேட்டால் வழக்கு பாய்ந்து விடக்கூடாது, சிறையை கண்டு நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லுவான். எப்போ நீ செயலுக்கு போனது உனக்கு சௌரியமாக இருந்துச்சுன்னு கேட்டால், சீமான் நீ வண்ணாரப்பேட்டை சுடுகாட்டில் இருந்த அப்போ உனக்கு ஏசி இல்லை, பல கோடி சொத்து மதிப்புள்ள கையில் கூட இல்லை.
உலகம் முழுவதும் திரள் நிதி பண்ணியிருக்க, அந்த திரள் நிதி இல்லை. 25 பவுன்சர் இருக்கா உனக்கு, அது அப்ப இல்லை. அப்ப அடுத்த வேளை சோறுக்கு வழி இல்லாமல் நீ வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இருக்கும்போது ஜெயிலில் கூட போய் இருந்துக்கலான்னு போய் சுடுகாட்டை விட ஜெயில் பரவாயில்லன்னு இருந்த. இப்ப நீ திரள் நிதி வசூல் பண்ணி கோடான கோடி பணத்தை கையில் வச்சிருக்கிற, கோடான கோடி மதிப்புள்ள கையிலுடைய கையில் வச்சிருக்க, கடற்கரை காற்று ஈஸியாக பங்களா கட்டி உட்காந்துருக்க, வெளிநாட்டு நாயோட நடைபயிற்சி போற, வெளிநாட்டுக்கு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி அந்த பிஸ்கட் நீ சாப்பிட்டு வெளிநாட்டு மதுபானங்களை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உல்லாசபுரி. அப்போ சுடுகாட்டு புரியா இருந்த அன்னாரப்பட்ட சுடுகாட்டில் அவன் மயானத்தில் விளவாக்கூடிய மயானம் குளிர் போனதுக்கு முன்னாடி கூட நீ படுத்து கிடந்த தண்ணியை போட்டு வரக்கஞ்சியாக குடிச்சிட்ட. அது ஒரு காலம். இப்போ நீ மதுபானங்கள், உயர் ரக பானங்கள், உயர் ரகமான நாய்களோட உயர் ரகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, கடற்கரை காற்று வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற. இப்போ நீ ஜெயிலுக்கு போகிறது தான் உனக்கு கஷ்டம். அதனால் நீ மறைமுகமாக உனக்குன்னு சில, நீ ஜாதியவாதி, நீ நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இவருடைய ஆர்வீல் சோழன் முத்துக்குமார் சூழ்ச்சி வஞ்சகத்தாலும் படுகொலை செய்யப்பட்டானே. எங்கள் தலைவர் மேதக பிரபாகரனோடு 5 ஆண்டுகள் போர் பயிற்சியில் ஈடுபட்டு அவருக்கு மெய்காப்பாளர் தானே முத்துக்குமார். சந்தன காட்டில் பூந்து என்னுடைய வீரப்பனோடு தமிழ் தேசியத்தை தமிழ் மண்ணில் வார்த்தெடுப்பதற்காக வாழ்ந்தானே சுபா முத்துக்குமார். அவருடைய நினைவு நாள் 2 நாளுக்கு முன்னாடி புதுக்கோட்டையிலே தமிழகத்துடைய ஒட்டுமொத்த வீர மறவர் கூட்டம் வந்திருந்தோம். வீர வணக்கத்தை முத்துக்குமாருக்கு செலுத்தினான். அவன் அந்த கொடியை பயன்படுத்தினான். நாம் தமிழர் கட்சி என்பதை வீரன் முத்துக்குமார் பயன்படுத்தினான். அவன் பயன்படுத்திய கொடியை நீ ஆட்டைய போட்ட, அவன் பயன்படுத்திய கட்சி ஆட்டைய போட்ட, அவன் பயன்படுத்திய வேற ஏதோ ஒருத்தன் சாட்டை ஓட்ட ஆட்டையை போட்டான். அது வேற அசிங்கத்தை நான் அரங்கத்தை விரும்பலை. ஒரு வீரனுடைய கொடியை, வீரனுடைய சொத்தை, வீரனுடைய கருவை, வீரனுடைய கல்லறையை கலைத்த காளி கூட்டம், காவி கூட்டத்துக்கு துணை போற காளி கூட்டம் இந்த சைமன் சீமான். அதனால வழக்குகள் நிறைய இருக்கு. பாய இருக்கிறது என்று கருதுகிறேன் வழக்கறிஞராக. நிச்சயமாக சட்டத்தின் பிடியில் உனக்கு சாதிய இறுக்கத்தோடு இருக்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள். அரசியல் உயர் அதிகார வர்க்கத்தை கதவை தட்டுகிறார்கள் சார்பாக என்று நான் அறிகிறேன். திராவிட மாடல் முதல்வரை பொறுத்தளவில் எச் ராஜா சொல்ற மாதிரி கொள்கையில் கலைஞரை விட மோசமானவர். கொள்கை அமைதியானவர், ஆனால் கொள்கையில் ஆர்த்தெழுந்தால் அவரை அடக்க முடியாது. அதனால பெரியாரை இகழ்ந்து பேசிய, திராவிடத்தை இழித்து பேசிய, பழித்து பேசிய ஒரு பச்சை துரோகியை அவன் பேசியதற்காக பழிவாங்க நடவடிக்கை இல்லாமல் பல்வேறு வழக்குகளில் மாட்டியிருக்கிறான். அந்த வழக்குகளில் துரிதமாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களை போருடைய வேண்டுகோள். நடிகை விஜயலட்சுமி அவரே என்னுடைய பலமுறை இந்த வழக்கை நீங்கள் நடத்துங்கள் என்று எனக்கு பலமுறை என்னிடத்திலே பேசியிருக்கிறார். நான் அவர் மீது ஒரு நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை கடந்த காலையில் எடுக்க விரும்பவில்லை. இன்றைக்கு நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறது. Who is விஜயலட்சுமி? விஜயலட்சுமி யார்? சீமானின் முதல் மனைவியா? ஏன் இவ்வளவு காலதாமதமாக இந்த வழக்கு 2 முறை திரும்ப பெற்றது? சீமான் அவரை திருமணம் செய்வதாக ஏமாற்றி வழக்கை திரும்ப பெற வைத்தார். இப்படி என்றெல்லாம் வாதங்கள் செல்கிறது. தமிழ் மண்ணை பொறுத்தளவில் இன்றைக்கு அண்மை காலத்தில் சிறார்களுக்கு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டு வருகிறது.
வேலியே பயிரை மேய்ந்தது போன்று பள்ளி ஆசிரியர்களை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆசிரியர்களே இன்றைக்கு சின்ன சிறார்களை பாலியல் சீண்டல் செய்கிறார்கள் என்ற வேதனையோடு நாமெல்லாம் இருக்கின்றோம். திராவிட மாடல் அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே வரவேற்பு, சட்ட திருத்தத்தையே சட்டசபையில் கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் கொடிய கரங்களால் இளம் பிஞ்சுகளை பெண்களை பாலியல் சீண்டல் செய்கின்ற இந்த காம கொடூரங்களை இரும்பு கரம் கொண்டு தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அடக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சைமன் சிங்களவன் சீமானையும் இந்த வழக்கை துரிதமாக 3 மாதத்திலே காவல்துறை முடிக்க வேண்டும். இன்னாரும் விஜயலட்சுமி பேரம் பேசுவான் நான் கருதுகிறேன். பெங்களூர் சென்றிருப்பான் என்று கருதுகிறேன், தூது விட்டிருப்பான் என்று கருதுகிறேன். இந்த பேட்டியின் வாயிலாக நான் விஜயலட்சுமி அவர்களுக்கும் பெண்களுக்கும், குறிப்பாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகின்ற அபலை பெண்களுக்குமாக நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில், ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் அல்ல, இந்த நாட்டில் சட்டத்தை மூலமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் குற்றங்கள், குற்றவாளிகள் தப்பிக்கக்கூட அடிப்படையில் சொல்கிறேன். விஜயலட்சுமிக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களால் வழக்கறிஞர் வைத்து வாதாட முடியவில்லை என்றால் இந்த வழக்கில் எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக வழக்காரருக்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை பேட்டியின் வாயிலாக. ஏன்னா குற்றவாளி தப்பிக்கக்கூடாது. ஏமாற்று பெருவழி 7 முறைக்கு மேல் விஜயலட்சுமி கருவை கலைத்திருக்கிறார். அவர் விஜயலட்சுமியுடைய சகோதரி நோயாளிப்பட்டவர். அவர் பேட்டியின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். இடத்திலே பல முறை தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். நீங்கள் திரும்ப திரும்ப அவருடைய ஏமாற்றலுக்கு உட்பட்டால் இப்படிப்பட்ட குற்றவாளிகள் உங்களை மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பெண்களை, உங்களை போன்ற பெண்களை ஏமாற்றிக் கொண்டே பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு ஈனப்பிரவிகள். ஆகவேதான் இன்றைக்கு நீதிமன்றம் இறுகி இருக்கிறது, இருக்கு பிடி போட்டிருக்கிறது. இந்த பிடியின் மூலமாக சட்டத்தில் குற்றவாளியான சீமான் தண்டிக்க கூடாது. அவனுக்கு சில அதிகார வர்க்கங்கள், நான் அதான் சொல்ல வந்தேன், முத்துக்குமார் நடத்தினது தமிழ் தேசிய ஒரு மீட்பு இயக்கத்தை கலியபெருமாளுக்கு பின்பாக, தமிழரசனுக்கு பின்பாக, வீரப்பனுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக, ஈழத்திலே தமிழ் தேசியம் உருவாகுவதற்காக தமிழகத்திலே மிகப்பெரிய கட்டமைப்பை முத்துக்குமார் உருவாக்கினார். ஆனால் அவர் மரணத்துக்கு பின்பாக இந்த அமைப்பை சீப்பு ஆதித்தனார் நடத்தினார் என்று ஆடிட்டர் குருமூர்த்தியும் சோ என்ற பாப்பானும், இந்த 2 பாப்பானும் கூட்டு போய் சிவந்தி ஆதித்தங்கிட்ட விட்டு, வெளியே ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான், உங்கள் தந்தையார் நடத்திய கட்சியை அவன் நடத்த விரும்புகிறான், அவன் உங்கள் சாதிக்கார பையன். நான் சொல்லலை, சீப்பு ஆதித்தனாருடைய தம்பி பாலசுப்ரமணிய ஆதித்தன் எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்கார். எப்படி ஜாதி இல்லைன்றீங்க? முத்துக்குமார் உருவாக்கின இயக்கம் என்ன? இவன் உருவாக்கி இருக்கிற அமைப்பு என்ன? இவன் யார் மூலமாக எங்கே சென்றிருக்கிறான்? முத்துக்குமார் நடத்திய நாம் தமிழர் கட்சியை, முத்துக்குமார் நடத்திய கொடி எடுத்துட்டு போய் இவன் நம்ம பையன், நம்ம ஜாதிக்காரன் சொல்லி குருமூர்த்தியும் சோ பாப்பானும் கொண்டு போய் சீப்ப ஆதித்தநாட்டை அறிமுகப்படுத்தினதை பாலசுப்ரமணிய ஆதித்தன் எழுதியிருக்கிறார். அந்த பையனை வர சொல்லுங்கன்னு சீப்ப ஆதித்தநாடு சொல்றாரு, சிவந்தி ஆதித்தன் சொல்றாரு. அவர் காலில் விழுந்துட்டு, இந்த பையனை அடிக்கடி ஜாதி சங்க கூட்டங்களில் பார்த்துட்டுனேன், இவன் பேசுறான், தமிழ் தேசியம் பேசும். சிவந்தி ஆதித்தன் என்ன சொல்றாரு, பார்த்துருக்கேன் இந்த பையனை, ஜாதி சங்க கூட்டத்தில் இருப்பான்னு சொல்லியிருக்கான். நீ தமிழ்நாடு உருவாக்குவியா? நீ சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவனா? இதெல்லாம் நான் சொல்ற எழுத்து பதிவு, பாலசுப்ரமணிய எழுத்து பதிவு. அப்ப நீ எங்கிருந்து உருவாகியிருக்க? நாக்பூர் தலைமை,
நீ யாரால் உருவாக்கப்பட்டிருக்க? பாஜகவால், RSS ஆல், இந்து முன்னணியால். இந்த நாட்டில் காவி பயங்கரவாதத்தை உருவாக்குவதற்காக தான் நீ உருவானவன். பெரியாரை பேசி அறிமுகமாகிவிட்டு என் சகோதரன் முத்துக்குமாருடைய சொத்தை ஆட்டையை போட்டு, அவன் கட்சி ஆட்டையை போட்டு, ஒரு ஜாதி கட்சியை, இவன் ஜாதிக்காரன், இவனை நான் பார்த்துக்கிறேன், சாதி கூட்டத்தில் உன்னை ஈழ போராட்ட கூட்டத்தில் பார்த்தேன் என்று சிவஞ்சாயத்தின் சொன்னாரா? உன்னை மொழி போராட்டத்தில் பார்த்தேன் என்று சொன்னாரா? உன்னை விலைவாசி போராட்டத்தில் பார்த்தேன் என்று சொன்னாரா? உன்னை எங்கே பார்த்தேன் என்று சொன்னார் சிவந்தாதித்தன்? ஜாதி சங்க கூட்டங்களில் இவனை பார்த்துக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நீ அடிப்படையில் ஒரு சாதியவாதி, நீ ஏமாற்று பெருவழி. நீ இந்த நாட்டில் திராவிடத்தையும் பெரியாரையும் பழித்து பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமா? இல்லை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமா? ஆனால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு காவி பயங்கரவாதம் இந்த நாட்டில் உருவாவதற்கு துணை போகக்கூடிய ஒரு அமைப்பு. கோடானு கோடி பணத்தை வாங்கி கொண்டு இன்றைக்கு காவி கூட்டத்திற்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய சிங்களவன் சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த புகார் வழக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடரும். இன்னும் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிற வழக்குகள். எங்கள் ஆறுயிர் சோழர் அருந்ததி நேரத்திலே ஈரோடு கிழக்கு இடைத்தெரும் போது அருந்ததி மக்களை வந்தேறில் என்று பேசினாயே, இன்னும் இழிவாக பேசினாயே, அந்த வழக்கு இருக்கு. பல்வேறு வழக்குகள் இருக்கு. இந்த வழக்குகளை நடத்துங்க. இல்லாட்டா ஒரு சண்டீர் மாதிரி திடுறான். சண்டீர் கிடையாது, சண்டீரா நாங்கள் பார்த்துக்கிறோம். அவனை எப்படி அடக்கணும் எங்களுக்கு தெரியும். யாரையெல்லாம் அடக்கின மண்ணுடா அந்த மண்ணு, திராவிட மண்ணு. பெரியார் தான் கதாநாயகன். என்னைக்க இந்த மண்ணில் பெரியார பேசினவன் எவனும் இல்லை. பெரியார் என்ற அந்த பெரும் நெருப்பு மட்டும் இந்த மண்ணில் அணையா நெருப்பாக இருக்கிறது. அதான் இன்னைக்கு மும்மொழி கொள்கை எதிர்த்து பெரியார் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம் ஜுவாலாக இன்றைக்கு கொதித்து கொண்டிருக்கிறோம். நீ பேசு. உன் சித்தப்ப எடப்பாடி பழனிசாமியை காணாம அண்ணா பேர்ல கட்சி, அண்ணா திமுக, அண்ணா படம் அந்த கொடிக்கு கட்சிக்கு மும்மொழிய கொள்கை எதிர்த்து பேச காணா. முனகல் சத்தமே கூட இல்லை. அதனால இந்த வழக்கு விரைவாக முடிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதை வரவேற்கிறேன். நீதியின் முன்னால் அனைவரும் சமம். குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது. இந்த குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது என்பதற்காக இவனுக்காக எதிராக வழக்காடுவதற்கு வழக்கறிஞர் படை நாங்கள் தயாராக இருக்கிறோம். பயன்படுத்துங்கள். வணக்கம். நன்றி சார். நன்றி.